துரைமுருகன் வீட்டில் இன்னைக்கு வந்து இடி ரைட் சத்தியமா நான் வந்து அங்கே இருக்கிறதுனால என்ன நடந்ததுன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் வீட்டில் ரேட் இருக்குன்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும். எதுக்காக ரேட் போட்டிருக்கானா முதல்ல அதை கண்டுபிடிக்கணும்ல. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கல்லூரி விஷயமா அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி விஷயமா வந்து தொடர்ந்து எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கறதில்ல. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரே விஷயம் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வைகோ அவர்கள் வந்து ஏதோ காலையில் பேரணி இருந்திருக்கு. அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. எதிர்கட்சியிலேருந்து நாங்கள் பெர்மிஷன் கேட்கும்போது எங்களுக்கு மறுக்கிறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்தலை. அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடந்துட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே ஆனால் அவங்க சைடு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அநேக இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது குறித்து வந்து கிறிஸ்துவோ அவங்க சார்ந்தவோ எந்த ஒரு குரலும் எழுப்பு யார் எழுப்புறதில்ல. அவர் கண்ணு திறந்து பார்க்கணும். அவங்க வந்து கஜினி மாதிரி நான் எப்போ கண் திறந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேனோ அப்போ மட்டும் தான் கண் திறந்து பார்ப்பேன். அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கேக்காரங்க கண் திறந்து பார்க்கணும். அந்த கட்சியிலேருந்து வந்தவ தான் நான். அந்த கட்சி எப்படி செயல்படும்னா எனக்கும் நல்லா தெரியும். வாய் மூடிட்டு நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன், அவ்வளோதான். ஆனால் டிஎம்கே பற்றி என்கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம். அந்த கட்சி எப்படி செயல்படும்னா எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போது பொங்கலுக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுக்கக்கூடியது நிறுத்திட்டாங்க. இது குறித்து பெண்களுக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் முக்கியம். அவங்களுடைய சுயமரியாதை, அவங்களுடைய இன்டெகிரிட்டி, அவங்களுடைய கற்பை வந்து காப்பாற்ற வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தான் ஆளுங்கட்சி இருக்காங்க. அவங்களுடைய பொறுப்பு அது. நீங்கள் பணம் கொடுத்துட்டு பெண்கள் வந்து எப்படியாவது வாங்கிடுவோம், அவங்க வந்து பேசாமல் இருப்பாங்கன்னு அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. அப்புறம் திட்டங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள் தான் அதிகமாக நடக்குது. அங்கே கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில இடங்கள் ஆனால் நடக்கலாம்னு சொல்ல நடக்குது. ஸோ அதையும் இதை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன் தமிழகம் எங்கே இருக்குது? இந்தியாவோட அங்கம் தானே, ஒரு பாகம் தானே, இந்தியாவோட முக்கிய புள்ளி வச்ச ஒரு மாநிலம் தானே. ஏன் தமிழகத்தில் இது நடக்கல, மற்ற இடத்துல இது நடக்குதுன்னா ஏன் ஒரு பெண்களுடைய கருப்பு சொல்லும்போது, பெண்களுடைய பாதுகாப்பு சொல்லும்போது, பெண்களுடைய பலாத்கார ரீதியாக அவங்களுக்கு வந்து வன்கொடுமைகள் நடக்கும்போது ஏன் அதை அரசியல் பண்ணி பார்க்குறீங்க? உங்கள் ஆட்சியில் நடக்கலையா? இந்த மாநிலத்தில் நடக்கலையா? அப்போ நான் கேட்பேன், வந்து சந்தேஷ்கலியில் இவ்வளோ நடந்தது, ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்தாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்தாரா? ராகுல் காந்தி போனாரா? பிரியங்கா காந்தி போனாங்களா? யாராவது குரல் கொடுத்தாங்க? ஏன் இன்னைக்கு இந்த தமிழகத்தில் நம்ம பேசிட்டு இருக்கோம், தமிழகத்தில் இவ்வளோ நடக்குதுன்னா இதுக்கு வந்து காங்கிரஸ்காரங்க யாராவது குரல் கொடுத்தாங்களா? போராட்டம் நடத்துனாங்களா? ரோட்ல உட்காந்தாங்களா? மெழுகுவர்த்தி வச்சுட்டு போராட்டம் பண்ணாங்களா? ஒன்றுமே கிடையாதுல்ல.